ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேலேருந்து டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டெக்னீஷியன் கிரேட் 1க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்றைக்கி டெக்னீஷியன் கிரேட் 3க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டுக்குள்ளே வந்ததும் ZEN நம்பர் 2/2025 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 28/6/2025 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/7/2025 தான் லாஸ்ட் டேட்டு. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல போய் அப்ளை பண்ணும்போது சர்வர் டவுனாக இருக்கும். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாகின் இருக்கும், அடுத்து கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும், அடுத்து ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஓகே, இந்த லாகின்ங்கிறத கிளிக் பண்ணி யார் உள்ளே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2024 ரயில்வேலேருந்து NTPC, குரூப் டி, ALP, டெக்னீஷியனு, ஜேஇன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த ரயில்வே எக்ஸாம் எதுக்காவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்கள் கையில் யூசர் நேம் பாஸ்வேர்டை இருக்கும். ஓகே, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இல்லை மேம், இது வரைக்கும் நான் ரயில்வேல எந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணது கிடையாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணதும் எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி கிரியேட்டட் அன் அக்கௌண்ட் ஃபார் எனி ZEN issued by RRB in 2024 are not required to register again. They should log in using the same username and password. நான் சொன்னதை தான் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. 2024 வந்த ரயில்வேயோட நோட்டிஃபிகேஷன் எதுக்காவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூவாக வர்றவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாப்அப் மெசேஜை நான் ரீட் பண்ணிவிட்டேன், ஓகே கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டி கேட்கும். இதில் நம்ம கண்ட்ரி இந்தியா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நேமு, உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்குமோ அதை பார்த்து அப்படி டைப் பண்ணுங்கள். இப்போ 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் வித் இனிஷியலோட இருந்துச்சுன்னா இனிஷியலோட டைப் பண்ணுங்கள். இனிஷியல் இல்லாமல் இருந்துச்சுன்னா இனிஷியல் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். அதை தான் சொல்லியிருக்காங்க. as recorded in matriculation certificate or mark list. 10th சர்டிஃபிகேட்டு இல்லைனா மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் நேமை டைப் பண்ணுங்கள். இங்கே ரீடைப் ஃபுல் நேம் இருக்கா, அங்கே டைப் பண்ண நேமை அப்படியே இங்கே டைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஹேவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம், இதுக்கு முன்னாடி உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, நியூ சேஞ்ச் நேம் என்ன. இப்போ நான் முத்துலக்ஷ்மிங்கிறத லக்ஷ்மின்னு மாற்றிருக்கேன் அப்படின்னா நான் எஸ் கொடுத்துட்டு என்ன நேமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேனோ அதை இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். நான் சேஞ்ச் பண்ணதே கிடையாது, அதனால் நான் நோன் கொடுத்துருதேன். ஓகே, டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டேன். அடுத்து ரீடைப் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்க இடத்துல இங்கே என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தேனோ அதே இதை அப்படியே என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து செலக்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டர் செலக்ட் பண்ணணும். நான் ஃபீமேல், அதனால் நான் ஃபீமேல்னு செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் மேல் அப்படின்னா மேல்னு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ரீசெலக்ட் ஜெண்டர் இருக்குது. ஸோ அதில் நான் அகைன் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. அப்பாவோட நேமை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி அப்பாவோட நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து ரீடைப் ஃபாதர்ஸ் நேம். ஓகே, அகைன் அப்பாவோட நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்பாவோட நேமை அகைன் என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து ஸோ இங்கே என்ன மாதிரி என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ நான் பாருங்கள் அங்கே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணாமல் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பாவோட நேம் கரெக்டாக நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து அம்மாவோட நேம் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ அம்மாவோட நேமும் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஓகே, ரீடைப் மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அகைன் அம்மாவோட நேம் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து மெயில் ஐடி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான மெயில் ஐடி கொடுக்கணும். எந்த மெயிலுக்கு உங்களுக்கு மெயில் அனுப்புனா எப்போனாலும் உடனே ரிசீவ் பண்ணுவீங்களோ, எப்போ உடனே பார்ப்பீங்களோ அந்த மாதிரி யூஸில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி கொடுக்கணும். நம்மக்கிட்ட 4-5 மெயில் ஐடி இருக்கும். சில மெயிலில் நம்ம ஓப்பனே பண்ண மாட்டோம். அந்த மெயில் ஐடிக்கு நமக்கு பாஸ்வேர்டு
பாஸ்வேர்டும் ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த மெயில் ஐடி கொடுக்காதீங்க. ஒரு மெயில் ஐடி கொடுத்தாலும் அது நீங்கள் யூஸில் வச்சுருக்க மாதிரி அந்த மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரேட் இமெயில் ஓடிபி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அடுத்து மொபைல் நம்பர், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரெண்டுமே இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஆர்ஆர்பியில் வந்து லாகின் வந்து பண்ண முடியும். ஓகே, இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, லாகின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையுமே திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்குறீங்கன்னா யூஸில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். நான் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டேன். இங்கே ஜென்ரேட் இமெயில் ஓடிபி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ். நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்து அனுப்பிட்டாங்க. அந்த ஓடிபியை கரெக்டாக இந்த இடத்துல பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணதும் ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அடுத்து இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி வந்து கொடுங்க. ஜென்ரேட் மொபைல் ஓடிபி கொடுத்ததும் ஓடிபி ஹேஸ் பின் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர். ஓகேவா? ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எனக்கு வந்து 374504ன்னு வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா மொபைல் வெரிஃபைடுன்னு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஓகே, வெரிஃபிகேஷன் த்ரோ ஆதார் கார்டு. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வெரிஃபிகேஷன் த்ரோ ஆதார் கார்டுங்கிறத நான் கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு ப்ளீஸ் என்டர் யுவர் ஆதார் கார்டு நம்பர்னு கேட்குது. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். தெளிவாக புரியுதா? இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதும் உங்கள் ஆதார் கார்டில் ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், அதுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் பேசாமல் உங்கள் ஃபோன், ஏன்னா நம்ம ஒரு ஃபோன் வச்சுருப்போம், நம்ம ஆதார் கிரியேட் பண்ணும்போது அப்பாவோட ஃபோன் நம்பரோ இல்லை அண்ணனோட ஃபோன் நம்பரோ ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அதுக்கு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஆதார் கார்டோட நம்பரை என்ட்ரு பண்ணதும் ஆதார் கார்டில் பாருங்கள் எந்த மொபைல் நம்பர் இருக்குன்னு. அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். நான் என்னோட ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேன். இங்கே ஜென்ரேட் ஆதார் ஓடிபி இருக்கு இல்லையா, ஸோ ஆதார் கார்டோட நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் வந்து என்னவாகிரும், வெரிஃபை ஆகிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணணும். ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் 18 years old ஆர் ஓல்டர். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு 18 வயசு ஆகுது இல்லை 18 வயசுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் வந்து இருக்கும். இதை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்க்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி போட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே அங்கே என்ன இருக்குங்கிறத அப்படி ரீட் பண்ணி சொல்லும். I confirm that I have attained the age of 18 years. I hereby authorize Railway Recruitment Board, RRB, and have no ஸோ இப்போ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ப்ளே பண்ணி காட்டினதுக்கப்புறம். ஸோ இந்த இடத்துல ஐ ஹியர் பை ஆத்தரைஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னோட கேஒய்சி எல்லாமே அவங்க வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து எடுத்து பார்த்துக்கலாம், அதில் வந்து எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஒய்சினா ஸோ நம்மளை பற்றி நோ யுவர் கஸ்டமர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ என்னோட நேமு, ஃபோட்டோ, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், அதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி அப்படின்னு இருக்குன்னா எஸ் வந்து கேபிட்டலாக வச்சுக்கோங்க. அடுத்து HANTHI, ஸ்பெஷல் கேரக்டருக்கு அட்டு, ஹேஷு, ஆம்பரசன், பர்சன்டேஜ், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சுக்கோங்க. அப்போ சாந்தி at 1 2 3 4 5ன்னு வைக்கலாம். இப்படி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கிரியேட் பண்ணுறதுல ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர். இப்போ நான் சாந்தின்னு சொன்னேன்னா அப்போ கேபிட்டல் எஸ் போடும்போது கேபிட்டல் லெட்டர் வந்துடும். அடுத்து SHANTHI, அது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துடலாம். ஸ்பெஷல் கேரக்டருக்கு நான் அட்டு போட்டுக்கிடுவேன். நம்பர்ஸ்க்கு 1 2 3 4 5 6 7 எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இங்கே என்ன கொடுத்தீங்களோ
அதே பாஸ்வேர்டை இங்கேயும் என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐ எம் நாட் ஏ ரோபோட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை ஃபைனலாக இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு இங்கே ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நோட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பேஜ் வந்து ஒரு 2 பேஜில் என்னென்னா எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், இல்லை டிவி போகும்போதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் தேவைன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, அதனால ஒரு நோட்டில் நீட்டாக உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்க. ஒரே ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அப்ளை பண்ணுவீங்க, எஸ்எஸ்சிலையும் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ ஆர்ஆர்பிக்கு எனக்கு இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஆர்ஆர்பி லாகின் பண்ணுறதுக்கு என்னோட மெயில் ஐடி இது, என்னோட மொபைல் நம்பர் இது, என்னோட பாஸ்வேர்டு இது. ஸோ அது எல்லாத்தையும் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இங்கே ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆனதும் அந்த பேஜுக்கு கீழேயே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படிதான், நான் ஃபஸ்ட்டு பேஜில் லாகின் ஒன்று காட்டினேன். அந்த லாகினை கிளிக் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் வந்து பண்ணிக்கலாம். இங்கே இருக்க லாகினை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகினை கிளிக் பண்ணதும் லாகின் வித் ஆதார்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். நான் இப்போ தானே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன், அதனால் நான் லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் என்னோட மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா என்னோட மெயில் ஐடி வந்து நான் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்னோட மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, அங்கே என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும். அடுத்து என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா Shanti@12345ன்னு, அதே மாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. ஸோ நான் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணிட்டேன். ஐ எம் நாட் ஏ ரோபோட்டுன்னு இருக்கும், அந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாகின் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்க சிம்பிளாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னேன். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க அந்த லாகினை கிளிக் பண்ணி டைரெக்டாகவே லாகின் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மெயிலுக்கு ஆர்ஆர்பியே பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெயிலிருந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லாகின் கிரியேட் பண்ணவங்க, ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு மறந்துருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். 2-factor authentication. ஓகே, சென்ட் ஓடிபி டு மெயில், சென்ட் ஓடிபி டு ஃபோன் இருக்குது. ஸோ இதில் எதுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். லாகின் கொடுத்ததும் உங்கள் மெயிலுக்கு ஓடிபி அனுப்பவா இல்லை உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி அனுப்பவான்னு கேட்கும். ஸோ இதில் எதனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஃபோனுக்குன்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு எனக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை பார்த்து இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஓடிபி வந்து 411977. ஓகே, உங்களுக்கு என்ன ஓடிபி வந்துச்சோ அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வந்து கொடுங்க. ஓகே, லாகினை கிளிக் பண்ணதும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, மாடிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் இருக்கோ அதை ரீட் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. அதாவது என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் ரயில்வே எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ரெண்டாவது ஒரு டேப் இருக்குது பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன். இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வந்துக்கலாம். ஓகே, இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ எதெல்லாம் ரயில்வேயில் ஓப்பனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் கிரேடு 3யும் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி டெக்னீஷியன் கிரேடு 1க்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண போகிறது டெக்னீஷியன் கிரேடு 3. அதனால் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ZN 2/2025 டெக்னீஷியன் கிரேடு 3 போஸ்ட்டு
ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 28/6/2025. எப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னா 28/7/2025 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க இந்த செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. ஸோ நான் சென்னைங்கிறதுனால சென்னைன்னு கொடுக்க, நீங்கள் பெங்களூருனா பெங்களூருன்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ நான் சென்னைன்னு கொடுத்துறேன். அடுத்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். என்னால், அதாவது ஐ எம் நாட் கரண்ட்லி டிபர்ட் பை எனி ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சி, எந்த ஆர்ஆர்பியும் என்னை வந்து டிபர் பண்ணி வைக்கல, நான் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹவ் கேர்ஃபுல்லி ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த ஜென். ஸோ ஜென்னில் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. அடுத்து இங்கே இருக்க நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதில் திஸ் டேட்டா இஸ் ஃபெச்டு ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் சேவ்டு டேட்டா, செக் ஆல் த டீடைல்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர். சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம கொடுத்ததுலேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸில் நம்ம எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ண முடியாது. அதனால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்தது. அடுத்து டேட் ஆஃப் பர்த்தும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்தது. ஏஜ் பாருங்க, நான் அப்போ டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணியிருக்கு. என்னோட நேமு, அப்பா நேமு, அம்மா நேமு, அப்புறம் ஜெண்டர், என்னோட மெயில் ஐடி, என்னோட மொபைல் நம்பர் எல்லாமே பாருங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண முடியாது. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நான் ஒன்ஸ் என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட நேமாக இருக்கட்டும், அப்பா நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், இதில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஓகேவா? அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டேட்டஸ் வந்து என்ன, எனக்கு நான் வந்து சிங்கிளாக மேரீடா. ஓகே, ஸோ நான் மேரீடு, அதனால இந்த இடத்துல நான் மேரீடுன்னு கொடுத்துருதேன். ரிலீஜியன் வந்து ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டின்னா கிறிஸ்டின்னு கொடுங்க. என்ன லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களோட கொஷின் பேப்பரை தமிழ்லையும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் வந்து பார்க்க முடியும். நான் தமிழ்லையும் கொஷின் பார்க்கணும், இங்கிலீஷ்லையும் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேரளா ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்கன்னா நான் மலையாளத்திலையும் பார்க்கணும், இங்கிலீஷ்லையும் பார்க்கணும்னா மலையாளம் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னடா ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, கர்நாடகா ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா எனக்கு வந்து கன்னடாலையும் பார்க்கணும், இங்கிலீஷ்லையும் பார்க்கணும் அப்படின்னா கன்னடா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன லாங்குவேஜ் வேணுமோ, இப்போ நான் கன்னடா சூஸ் பண்ணேன்னா நான் கொஷின் பேப்பரை கன்னடாலையும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம். நான் தமிழ் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நான் தமிழ் சூஸ் பண்ணும்போது கொஷின் பேப்பர் தமிழ்லையும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நான் என்ன, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் இது பண்ணணும். எனக்கு கண்ணோட இடது பக்கத்தில் ஒரு மச்சம் இருக்கும், மூக்கோட இடது பக்கத்துலேயும் ஒரு மச்சம் இருக்கும். ஸோ அதை தான் நான் ஐடென்டிஃபிகேஷனாக கொடுக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ ஐடென்டிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, இந்த இடத்துல நீங்கள் கம்யூனிட்டி வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் யூஆரா, எஸ்சி எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, இதில் எதில் வருவீங்களோ அந்த கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். யூஆர்னா நீங்கள் வந்து யூஆர்னு சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டின்னு சூஸ் பண்ணுங்கள். ஓபிசி அப்படின்னா நீங்கள் ஓபிசின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா ஸோ அந்த இதுக்கான எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி வந்து கொடுத்துக்கோங்க. ஓபிசி இப்போ யூஆர் கொடுத்துட்டீங்கன்னா வேற எதுவுமே கேட்காது. ஓபிசி அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் உங்ககிட்ட. ஓகே, நான் கிரீமி லேயரா அப்படின்னு கேட்கும். நான் கிரீமி லேயரா, கிரீமி லேயரானு. ஸோ நான் ஓபிசி நான் கிரீமி லேயர், அதனால நான் கிரீமி லேயர்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே நேம் ஆஃப் த கேஸ்ட் வந்து கேட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கேஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ என்ன கேஸ்ட்டோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க நீங்கள். ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாரோ அதை வந்து கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. ஸோ என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி கேட்டிருக்கோம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகேவா?
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி கேட்டிருக்கோம். இந்த செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட இதை வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் வாங்கியிருக்கீங்க அந்த ஸ்டேட்டை இங்கே இது பண்ணுங்கள். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், ஓபிசியாக இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ அந்த நம்பரை மேலே என்ட்ரு பண்ணணும். எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டை வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். கரெக்டாக சர்டிஃபிகேட்ல யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் வாங்கியிருக்கீங்க, அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன, எல்லாமே சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஓகே, உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு இது எல்லாமே கேட்டிருக்கும். வீட்டு அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும். ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரெசன்ட் அட்ரஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா, ஸ்டேட்டு, அட்ரஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் வந்து இங்கே வந்துடும். இல்லை எனக்கு ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறு, பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா இங்கே வேறு டைப் பண்ணுங்கள், இங்கே வேறு அட்ரஸ் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும். ஸோ இங்கே சேவ்னு இருக்கும். இந்த சேவை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஆர் யூ அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன்னு கேட்டிருக்கோம். இந்த இடத்துல எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அடுத்து ஆர் யூ எ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு கேட்டிருக்கோம். ஸோ பிடபிள்யூபிடி அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். நான் பிடபிள்யூபிடி கிடையாது, அதனால் நான் நோன் கொடுத்துட்றேன். ஆர் யூ எலிஜிபிள் டு அவைல் ஃபீ கன்செஷன் அண்டர் இபிசின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஆர் யூ அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ்ன்னு கேட்டிருக்கு. நீங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் இங்க கூடிய டீடைல்ஸ் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும், இல்லனா நீங்க நோனே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஏ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ்ன்னு கேட்டிருக்கோம். நீங்கள் ரயில்வேயில் அப்ரண்டிஷிப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ரயில்வேயில் அப்ரண்டிஷிப் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, பண்ணலை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. ஓகேவா, ஏன்னா கிரேடு 3 அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 10th + ரயில்வேயில் என்ன பண்ணியிருக்கணும், அப்ரண்டிஷிப் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகே, பேங்க் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி இருக்காங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ஃபீஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த 250 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜென்ரல் யூஆரில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய் ஃபீஸ் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 400 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, உங்கள் நேம் இது பண்ணுங்கள். அடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் அகெயின் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிட்டு இங்க சேவ் இருக்கு இல்லையா, சோ இந்த சேவை கிளிக் பண்ணிட்டு அடுத்து இந்த நெக்ஸ்ட்னு இருக்கதையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது என்னோட 10th டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு அப்படி இருக்குது. ஓகே, ஸோ 10th ரோல் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பரு, ஸோ இது எல்லாமே ஓகேவா, ஸோ இது எல்லாமே அப்படி இங்கே வந்திருக்கு. இப்போ சப்போஸ் இதில் ஏதாவது நான் எடிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்னோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அப்போ கொடுக்காம விட்டுருக்கேன். ஸோ அந்த நம்பரை இந்த இடத்துல நான் எடிட் பண்ண, இங்கே எடிட் ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்களேன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை எடிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இது மொத்தமாகவே டெலிட் பண்ண வைக்கணும்னாலும் இங்க டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எஜுகேஷனல் டீடைல்ஸ் என்ட்ரு பண்ணணும்னா உங்களோட 10th டீடைல் என்ட்ரு பண்ணணும், உங்களோட ஐடிஐ டீடைலும் நீங்க என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், இப்போ 10th டீடைல் ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணியாச்சு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா 10th +2. ஓகேவா, இப்போ +2 கொடுத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் +2 வந்து கிரேடு 3க்கு அப்ளை பண்ணலாம்னா நீங்க மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து +2ல எடுத்திருக்கணும். அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ் வர மாதிரி 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கிரேடு 3ல சிக்னல் அண்ட் டெலிகாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஐடிஐ முடிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி ஸோ அதுக்கும் கீழே பாருங்கள் என்ஏசி இருக்கும். ஓகே, நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட். ஓகேவா, உங்ககிட்ட அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் உங்ககிட்ட எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு 10th டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா,
ஸோ 10th டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் அடுத்த டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10th இது பண்ணிட்டேன், அடுத்து நான் ஆடுங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இப்போ 10th + 2 அப்படின்னா 10th + 2 வந்து நான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத கேட்கும். ஃபிசிக்ஸும் மேக்ஸும் நான் படிச்சிருக்கேன்னா ஃபிசிக்ஸும் மேக்ஸும் கொடுக்கணும். எந்த ஸ்டேட்டில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, நான் தமிழ்நாடு, அதனால் தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட், ஸோ தென்காசி, அதனால் நான் வந்து இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன், தென்காசின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் தென்காசின்னு கொடுத்துட்றேன். அடுத்து இந்த இடத்துல போர்டு வந்து நீங்கள் இது பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன என்ட்ரு பண்ணுங்கள், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டுன்னு கொடுங்க, இல்லை சிபிஎஸ்சி படிச்சிங்கன்னா சிபிஎஸ்சின்னு கொடுத்துருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. ஓகே, அடுத்து டேட் ஆஃப் பாசிங், நான் எப்போ பாஸ் பண்ணேனோ அதை வந்து இந்த இடத்துல அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். 12th மார்க் ஷீட்லேயே உங்களுக்கு இருக்கும். இல்லை ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐயோட மார்க் ஷீட்டு இல்லை சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட்டை என்ட்ரு பண்ணிவிட்டேன். நான் எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜை இந்த இடத்துல என்ட்ரு பண்ண போகிறேன். நீங்கள் 12th எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருந்தீங்களோ அந்த பர்சன்டேஜை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்னோட பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணிட்டேன். இது போகையும் என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நான் ஆடு கொடுத்துட்டு அந்த குவாலிஃபிகேஷன் என்ட்ரு பண்ணலாம். இப்போ நான் ஆடு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட 10th + 2 குவாலிஃபிகேஷன் நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ ஆடு கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட ஐடிஐயும் இருக்குது. நான் +2 முடிச்சுட்டு ஐடிஐயும் படிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஐடிஐயோட குவாலிஃபிகேஷனும் நான் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐடிஐ கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன ட்ரேடில் ஐடிஐ பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்டில் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை என்ட்ரு பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட். ஓகே, ஸோ எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து எப்போ பாஸ்ட் அவுட் ஆனீங்களோ அந்த பாஸ்ட் அவுட்டுக்கான டேட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, என்சிவிடியா எஸ்சிவிடியா, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எப்போ பாஸ்ட் அவுட் ஆனீங்களோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அந்த டேட்டை. ஸோ நான் ஐடிஐயோட டீட்டெயில்ஸும் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆடு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஆடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஐடிஐயோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இதில் என்ட்ராகிரும். ஓகே, 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 10th டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஐடிஐயோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சிருக்கீங்கன்னா 10th டீட்டெயில்ஸுக்கு அப்புறம் +2 கொடுத்துருங்க. எப்படி உங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் என்ட்ரு பண்ணும்போது இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஃபைனலாக இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடிலாம் நம்ம லேப்டாப் ஆர் ஃபோனில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருப்போம், அதை ஈஸியாக இங்கே அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபோட்டோ வந்து இது பண்ணணும். இங்கே கேப்சர் லைவ் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்கே சாம்பிளாக ஃபியூ ரிஜெக்டபிள் ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துருந்தா ஃபோட்டோ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பொண்ணுங்கிறதுனால பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே பையனா பையனோட ஃபோட்டோ எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அதுக்கான இதெல்லாம் இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முடியை வந்து முன்னாடி முகமே தெரியாத மாதிரி ஃபுல்லாக முன்னவரை இழுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது, தொப்பி போட்டிருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, சைடு போஸ் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிளர்ராக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதாவது ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறவங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி கவர் பண்ணியிருக்கணும். ஃபேஸ் தெரியாத மாதிரி கவர் பண்ணியிருந்தீங்கனாலும் என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்டாக உங்கள் ஃபேஸ் வந்து தெரியணும், நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபோட்டோ இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்சர் லைவ் இமேஜ்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் உள்ள கேமரா வந்து ஆன் ஆகிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணதும் உங்ககிட்ட பெர்மிஷன் வந்து கேட்கும்.
ஓகேவா. ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக விழுற மாதிரி நீங்கள் இது பண்ணணும். அதாவது நீங்கள் லைவாக தான் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பிளிங்க் யுவர் ஐஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி, அதாவது இதை கிளிக் பண்ண வேண்டாம், பிளிங்க் யுவர் ஐஸ்ன்னு இருக்கிறது நீங்கள் லைட்டாக உங்கள் கண்ணை சிமிட்னீங்கன்னா நீங்கள் லைவாக தான் ஃபோட்டோ எடுக்கிறீங்கிற மாதிரி அது புரிஞ்சுக்கணும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இந்த கேப்சூரை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க, ஃபோட்டோ வந்து கேப்சூர் ஆகிரும். இந்த இடத்துல உங்களோட ஃபேஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ கரெக்டாக அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரெஸ் வந்து நல்லா டார்க்கான ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க. ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து எடுங்க. நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோவை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருப்பார் இல்லையா, ஸோ அவரோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சிம்பிள் தான், ஜஸ்ட் கேமராவை ஆன் பண்ணி விடுங்க. கேப்சூர் லைவ் இமேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேமரா வந்து ஆன் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக அப்லோட் ஆகிரும். ஓகே, அதுக்கப்புறமா ஃபோட்டோ அப்லோட் ஆனதும் இந்த இடத்துல சைன் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இங்கே ப்ரௌஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே இங்கே தூக்கி போட்டுடலாம். ஓகேவா, சைனை இங்கே மாற்றிடலாம். ஓகேவா. ஸோ என்னோட சைனை வந்து இந்த இடத்துல நான் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே சேவ்ன்னு இருக்கு இல்லையா, சேவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே எனக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நான் கொடுத்த இதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே நான் ஃபிட்டர் கொடுத்துருந்தேன். அதனால் நான் எதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருப்பேனோ அது எல்லாமே எனக்கு இங்கே வந்திருக்கு. இந்த 8 கேட்டகரியுமே எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து ஆர்டர் படி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து 12th கொடுத்ததுனால எனக்கு SNTயும் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ நான் எனக்கு எது வேணுமோ அந்த ஆர்டர் படி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் படி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எது, செகண்ட் எது, தேர்ட் எதுன்னு என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலனாலுமே உங்களோட இது வந்து என்ன ஆகிரும், டிவி போகும்போது பெரிய பிரச்சனை ஆகிரும். ஓகே, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது, பட் டிவி போகும்போது பிரச்சனை ஆகிரும். ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இங்கே SR டெக்னிக்கல் கிரேடு 3 SNT இதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேவா. ஸோ இங்கே ஒரு 8 போஸ்ட் இருக்கு, 8 இது இருக்கு. ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் என்ன ஆர்டரில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆர்டரில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் சிம்பிள் அமைக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் போயிடும். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணியாச்சு, இதை கிளிக் பண்ணியாச்சு, அடுத்தும் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இந்த பக்கம் எல்லாமே வரணும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுத்தது எல்லாமே இந்த பக்கம் எனக்கு ஷோ ஆகணும். ஓகேவா. எனக்கு இந்த போஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிராஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பட் ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டையுமே செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லா போஸ்ட்டுக்குமே நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன் என்ன ஆர்டரில் இது பண்ணணும்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ ஹவ் எக்ஸசைஸ்ட் அண்ட் செக்டு மை ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த போஸ்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை. நான் எனக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த ஆர்டரில் போஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கும். அடுத்து இங்கே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அந்த டிக்ளரேஷனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் த பிளேஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியோட நேம் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் எந்த டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட் இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் இருக்கும், இந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் அப்படியே லிஸ்ட் அவுட் ஆகும். எல்லா டீட்டெயிலுமே லிஸ்ட் அவுட் ஆகும். அது எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்கள். ஏன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தீங்கனாலும் சரி, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை தரோவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்க டைரக்டா எங்க போயிரலாம், பேமெண்ட் பேஜுக்கு வந்து போயிரலாம். ஓகேவா. சோ அந்த கரெக்டா ப்ரிவ்யூ அப்ளிகேஷனை ரீட் பண்ணி பார்த்து முடிச்சதும் பேமெண்ட் பேஜ் வந்து வரும். அந்த பேமெண்ட் பேஜுக்கு போனதும் ஓபிசியா இருந்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணுங்க. அதே நீங்க வந்து ஓபிசி ஃபீமேலுக்கு, ஓகே, ஸோ அதே இது நீங்கள் வந்து ஜென்ரலில் வரீங்க அப்படின்னா 500 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். சப்போஸ் அப்ளை பண்ணுறதுல உங்களையும் அறியாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், அதில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா. அதுக்கும் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்ஷன் விண்டோவுக்கும் பே பண்ணணும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா அப்ளை பண்ணும்போதே பார்த்து நிறுத்தி
நிதானமாக கவனமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் விண்டோவில் எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அதனால் அப்ளை பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போனாலும் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறவங்க பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணுதாங்களான்னு பாருங்கள். ஓகேவா? ஏன்னா அவங்கள விட உங்களை பற்றி உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஓகே? ஏன்னா போன தடவை என்னாச்சுன்னா ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணவங்க மேலுக்கு ஃபீமேல்னும் ஃபீமேலுக்கு மேலுனும் இனிஷியல் போட்டும் இனிஷியல் போடாமலோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்லையும் மீதி எல்லா லெட்டரும் ஸ்மால்லையும் இல்லைனா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலும் மீதி எல்லா லெட்டரும் கேப்ஸ்னு இந்த மாதிரி நிறைய இது பண்ணிட்டாங்க, மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். இல்லைனா வீட்லேனாலும் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபோனு லேப்டாப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஃபோன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறதுனால பயமாக இருக்குது அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் போனீங்கனாலும் அங்கேயும் உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்து அவங்களுக்கு எல்லா இதுவுமே சொல்லுங்கள். ஓகேவா? ஆனால் நீங்கள் நேரில் போனால் தான் எங்கனாலுமே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஃபோட்டோ வந்து லைவாக தான் எடுக்கணும். முன்னாடி கூட வேற யார்கிட்டையாவது நீ அப்ளை பண்ணு, என்னோட ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ வந்து லைவாக தான் ஃபோட்டோ வந்து எடுக்கணும். அதனால் அப்ளை பண்ணுற இடத்துல நீங்கள் இருந்து தான் ஆகணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குனாலும் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ தான் மேம் டெக்னீஷியன் கிரேடு 3க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ தான் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் டெக்னீஷியன் கிரேடு 3க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சில் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500. ஓகேவா? ஸோ நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து 3/7/2025 க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ 3/7/2025 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம என்னென்ன பேட்சஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் கிரேடு 1க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்லையும் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். கிரேடு 3க்கும் நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுலையும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஓகே, அதே மாதிரி ஏஎல்பிக்கான நியூ பேட்ச், குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி எஸ்எஸ்சியோட சிஜிஎலுக்கான நியூ பேட்ச், சிஹெச்எஸ்எலோட நியூ பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, ரயில்வே படித்தாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். நீங்கள் 1899 தான் பே பண்ண போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா கிளாஸஸுமே கவர் பண்ணிடுவோம். ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட ஜென்ரல் தமிழ் தவிர மீதி எல்லா கிளாஸஸும் கவர் ஆகிரும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி பேட்சஸ் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஓகேவா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சப்போஸ் எனக்கு 1 இயர் வேலிடிட்டி போதும் மேம், இந்த எக்ஸாம் தான் எனக்கு லாஸ்ட் சான்ஸுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1499. ஓகேவா? ஸோ நீங்கள் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணால் 1499 பே பண்ணுங்கள். லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து 3/7/2025 க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஏன்னா நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் அகைன் நம்ம 3 days வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் டெஸ்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.